காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000ஐ 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் தொகை 13,230 பெற்றார் எனில் N-இன் மதிப்பு காண்க. ஸோ அவங்க வந்துட்டு அசல் வந்து இந்த சம் பொறுத்தளவு அசல் வந்துட்டு 12,000 ரூபாய், அமௌண்ட் வந்துட்டு 13,230. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 1,230 ரூபா. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த 1,230 எத்தனை இயரில் எத்தனை வருஷத்தில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 12,000க்கு 5% வந்து பார்க்கணும். ஸோ 12,000 போட்டுக்கோங்க. 10% அப்படிங்கிற லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? ஸோ இது வந்து 10% வந்து 1,200 ரூபாய் அப்படின்னா நமக்கு தேவை 5%. ஸோ 1,200ல் பாதி வந்து எவ்வளவு? 600. இதே 600 இங்கேயும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போது தேர்ட் இயருக்கும் 600 ரூபாய் போட்டோம் அப்படின்னா 1,800 ரூபாய் ஆயிரும். சரிங்களா? அதனால் நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியும். 1,230 ரூபா தான் வந்து வட்டி. அப்படின்றப்போ தேர்ட் இயர் வராது, ஃபோர்த் இயர் வராது, ஃபிஃப்த் இயரும் வராது. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2 ஆண்டுகள் தான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். இந்த 30 வந்துட்டு 600 இருக்கு இல்லையா, இதுக்கு 5% வந்து பார்க்கணும். இதில் 10% அப்படிங்கிறது 60 ரூபா. இதில் பாதி தான் 5%. ஸோ 60ல் பாதி வந்து எவ்வளோ? 30. இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 1,230 வந்து கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 1,600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1,852.20 வந்து ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் அசல் வந்து எவ்வளோ? 1,600. இப்போது வட்டி வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். 1,852லேருந்து 1,852லேருந்து 2 இதிலிருந்து 1,600 வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 20 இங்கே 2 5 2 252.20. ஸோ 252.20 இதுதான் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து எத்தனை வருஷத்தில் வந்து வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு 1,600ல் அசல் வந்து எவ்வளோ? 1,600. இதுக்கு 5% வந்து பார்க்கணும். 10% அப்படிங்கிறது 160 ரூபா. லாஸ்ட்லேருந்து 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா அதான் வந்து 10%. நமக்கு தேவை 5%. ஸோ 160ல் பாதி தான் வந்து 5%ஆக வந்து இருக்கும். ஸோ பாதி பர்சன்டேஜ் வந்து 160ல் பாதி வந்து எவ்வளவு? 80. ஸோ ஃபஸ்ட் இயருக்கு 80 போட்டுருங்க, செகண்ட் இயருக்கும் 80 போட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷனில் 2 இயர்ஸ் இருக்குது. அதனால இப்போ 2 இயரை நம்ம கூட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 160 சம்திங் தான் வந்து வரும். அதனால் நம்ம தேர்ட் இயர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் இயரில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து அசலுக்குரியது. ஸோ அதை வந்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 வந்துட்டு 80ல் 5%. 10% அப்படிங்கிறது 8 ரூபா. இதில் பாதி தானே 5%. ஸோ 4 ரூபா. இது வந்து ஒரு ரேஷியோ அப்படின்னா கீழே வர்ற வேல்யூ 2 ரேஷியோ. சரிங்களா? ஸோ இங்கே 4 அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? 8 வந்து வரும். ஸோ அதை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 4க்கு இங்கே வந்து நம்ம வந்து 5% வந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த 4க்கு 5% பார்க்காமலே நம்ம 3 இயர்ஸ் தான் ஆன்சர்னு நம்ம வந்து போட்டுடலாம். ஏன்னா 4 இயர் கொடுத்துருக்காங்களா, இன்னொரு 80 போட்டால் எவ்வளோ ஆகும்? 250 விட அதிகமாக போயிடுமா? ஸோ ஃபோர்த் இயரும் வராது, ஃபிஃப்த் இயரும் வராது, 3 இயர்ஸ் தான் வந்து ஆன்சராக வந்து இருக்கும். இந்த 4 இருக்கு இல்லையா, இதுக்கு
5% வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த நம்ம பர்சன்டேஜ் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ 3 இயர்ஸை வந்து எக்ஸாமில் வந்துட்டு நம்ம வந்து டக்குன்னு ஆன்சர் வந்து போட்டு போயிடலாம். ஆனால் சப்போஸ் இப்போ கூட்டு வட்டி அந்த மாதிரி வர்ற சம்மில் இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதாவது கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி வருது இல்லையா, அப்படி வர்ற சம்மில் இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம். ஸோ அது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த 4க்கு நம்ம வந்து 5% வந்து பார்க்கணும். ஸோ 4 × 5 / 100 சரிங்களா, இப்படி தானே நம்ம வந்து பார்ப்போம். இப்போது இங்கே கீழே வந்து 2 0 இருக்கனால மேலே வந்துட்டு 100ஆல் இதை வந்து டிவைட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0.05 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா, புரியுதா. 100ஆல் நம்ம இதை 5ஆல் கேன்சல் பண்ணி நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. ஸோ இப்போ 0.05 × 4. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது, 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா. ஸோ அதனால் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 0.20 வந்து கிடைக்கும். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்ச கூட்டு வட்டி வந்துட்டு கிடச்சிரும். சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தெரிஞ்சு